சிம்ம ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். சிம்ம ராசி அப்படின்னு வரும்போதே அவர்கள் பார்த்திங்கன்னா சுட சுட உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவர்கள்ட்ட போய் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை போய் பேசினோன்னா அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட நம்ம கொண்டுட்டு போகிற பிரச்சனையும் பெரிய பிரச்சனையை தான் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் அவங்களோட பேசக்கூடிய விஷயங்களையும் பெரிய விஷயங்களை பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுதான் ராஜகம்பீரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் சிம்ம ராசிக்குரிய ஒரு சின்ன ரகசியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதனான சூரியன் அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது தன்னுடைய வீட்டுக்கு 8வது இடத்துல இருக்குது. அதாவது மீன ராசியில் இருக்குது. மீன ராசியில் மட்டுமே இல்லாமல் சனியோடவும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பெரிய சிக்கலை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இரண்டு பகை பெற்ற கிரகங்கள்னால் இந்த இடத்துல ராசிநாதனாகவே சூரியன் இருப்பதனால் இந்த சூரியனும் அதுக்கு 7 மற்றும் 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சனியும், அதாவது இரண்டும் சுபாவத்தால் பகை கிரகங்கள், இரண்டும் சேர்ந்து ஒரே இடத்தில் இருப்பது, 8ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. பொதுவாகவே நம்ம சொல்லும்போதே எல்லா ராசிகளுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய கடவுள் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தான் அப்படின்னு சொல்கிறோம். சிம்ம ராசிக்கும் அதே தான். ஆனால் சிம்ம ராசியை பொறுத்தவரை சற்று கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது உடலில் வயிறு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குறிக்கும். இந்த உணவு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். உணவு சாப்பிடும்போது செரிமான கோளாறுகள் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வயிறு வலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு மற்ற எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு ராசிநாதன் போய் தன்னோட வீட்டுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்றாரு அப்படின்னாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விபத்து, வழக்கு, அவமானம், இந்த மாதிரி நஷ்டம், தண்டம் செலுத்துறது, இப்படி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. பொதுவாகவே சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் இந்த சூரியனோட புதனும் சேர்ந்துருந்தால் ஒரு வகையில் நல்லது. ஆனால் புதன் இப்போதைக்கு சேர்கிற மாதிரி இல்லைங்கிறதுனால அங்கே சூரியன் தான் இருக்குது. சூரியன் கூட பார்த்திங்கன்னா சனியும் சேர்ந்துருக்கு. அப்போ ரெண்டும் கடுமையாக பார்த்திங்கன்னா உச்சகட்ட மோதல் அப்படிம்பாங்கள்ல. சூரியன் சனி யுத்தம், செவ்வாய் சனி யுத்தம்னு தான் சொல்லுவாங்க. இந்த கிரக சேர்க்கைகள், கிரகங்களோட இயக்கங்களை பார்த்துட்டு வரவங்க தொடர்ச்சியாக பார்க்கும்போது அப்போ சூரியன் சனி யுத்தம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து பேசுகிறது அப்படிங்கிறாங்கல்ல. நாம் தான் நடத்துகிறோம், நாம் செஞ்சிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசாமல் பல நேரங்களில் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக சனியே அஷ்டம சனியாக இருக்கும்போதே நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். எடுக்கிற முயற்சிகளை சரியாக நம்மளால் செய்ய முடியாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இருக்காது. வீட்டில் கழிவு நீரை வெளியேற்றுவதிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நீர்வழி குழாய்கள், டாய்லெட் சம்மந்தப்பட்ட குழாய்கள்லாம் அடைப்பு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த சனியோட சூரியனும் சேருவதனால சிக்கலை உடனுக்குடன் தீர்வு காண முடியாமல் அது கொஞ்சம் நாள் பட இழுத்துக்கிட்டு வர சூழ்நிலை வர்றதுனால தான் இந்த சனி ஞாயிறில் நம்ம என்ன சொல்கிறது, நரசிம்மர் வழிபாடு நடத்துவதற்கு நம்ம சொல்கிறோம். சிம்ம ராசியிலேயே கேது இருக்கிறதுங்கிறது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம். ஜென்ம சனியை விட ஜென்ம கேது மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது சஞ்சலமான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு அதை பற்றியே சிந்திக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும். எது பண்ணாலுமே நடக்க மாட்டேங்குதே, எங்கேயாவது போகலான்னு தோணுது, ஆனால் எங்கே போகிறதுன்னு தோணலையே, இந்த மாதிரி பல சிக்கல்களை நமக்கு தொடர்ச்சியாக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேணாம். எல்லாத்தையும் கடந்து குரு 11ஆம் இடத்துல இருக்குது. அந்த குரு வக்ர நிவர்த்தியும் ஆயிட்டதுனால எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நம்ம வெளியில் வந்துருவோங்கிறது உண்மைன்னாலும் சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவமானப்படணும், கஷ்டப்படணும், நெருக்கடிப்படணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனுபவிச்சு தானே தீரணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்கிறது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா மாதத்தோட தொடக்கத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஏப்ரல் 2ஆம் தேதி தான் மீனத்துக்கு போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருக்குது. இந்த செவ்வாயோட புதன் இருக்குது, புதனோட ராகு இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தவரை புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய ஒரு கிரகம். அப்போ 2ங்கிறது நேரடி வருவாயை கொடுக்கக்கூடியது, 11ங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியது. என்ன தான் சின்ன சின்ன சிக்கல்கள், நெருக்கடிகள் இருந்தால் கூட ஏதோ செலவுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாவது கிடைச்சிட்டு இருந்தது. அந்த புதன் போய் பார்த்திங்கன்னா வக்ரமாகி இருக்குது. அது
கிட்டத்தட்ட மார்ச் இந்த மாதம் 21ஆம் தேதி தான் வந்து வக்ர நிவர்த்தி அடையுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பணத்துக்கு கொஞ்சம் நெருக்கடி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு கைக்கு வந்து சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 20, 21 தேதியை தாண்டிடுங்கிறதுனால கொஞ்சம் வந்து பண விஷயங்களில் நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். இது என்ன இன்றைக்கி நேற்றா இருக்குது, ரொம்ப காலமாக தானே தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மை நிலவரம் அதுதான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சுத்தமாக தொடச்சி எடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு வகையில் மகிழ்ச்சி இல்லையா? இப்படி தான் நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு வரோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் இருக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து பாதகாதிபதியாகவும் இருந்து 7ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கு பகை கிரகமான புதனோட கூடியும் இருக்கிறதுனால இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து என்ன படிக்கிறது ஏது படிக்கிறதுங்கிறது ஒரு குழப்பம் வரும். சாதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்தால் கூட உங்களால் வந்து தொடர்ச்சியாக படிக்க முடியாது. இப்போதைக்கு தேவைக்கான சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணும்போது கூட அந்த வருவாயை தரக்கூடிய புதனுக்கு பக்கத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன வருவாய் இனங்களுக்கு கூட இந்த செவ்வாய் முற்றுப்புள்ளி வைக்கும். ஆனால் இந்த செவ்வாய் வந்து ஒரு 10-12 நாள் அந்த பக்கம் போயிடுங்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேணாம். அடுத்து பார்க்கும்போது அதே இடத்துல ராகு இருக்குது. அப்போ செவ்வாய், ராகு, புதன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன தான் பார்த்தா கூட சில நண்பர்கள் மூலமாக நம்ம எதிர்பார்க்குற சில வரத்துகள் வந்து நமக்கு தடைப்படும். சில வீடுகளில் வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் வாய்ப்புகளும் சில நேரங்களில் தடைப்படுங்கிறதுனால இந்த புதனும் செவ்வாயும் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம மற்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த ராசியை பற்றி பேசும்போது ராசிநாதன் வந்து சூரியனோட சனி சேர்ந்துட்டுருக்கிறது கடுமையான நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட மாதத்தோட தொடக்கத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு இந்த சுக்கிரன் வந்து மீனத்தில் தான் இருக்குது. அது 8ஆம் இடத்துல இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பணத்தை யார் மூலமாவது உங்களுக்கு புரட்டி கொடுத்துட்டு தான் அந்த பக்கம் நவரும். கூடவே சனியும் இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போகும். அதனால் மாதத்தோட முதல் 10 நாட்கள் வந்து உங்களுக்கு எங்கேருந்தாவது பணம் சேர்ந்துடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது தான் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கூட அது சிம்மத்துக்கு பாதகஸ்தானம்ங்கிறதுனால எந்த அளவுக்கு அதனால் பணம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுக்க முடியாதுங்கிறதுனால அது கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். எப்படியும் பார்த்திங்கன்னா மாதத்தோட முற்பகுதியில் உங்களுக்கு தேவையான பணம் வந்துடும். இது மாதம் முழுக்க வரும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சோண்டு யோசித்து கொஞ்சம் பிற்காலத்துக்கு இது தேவைப்படும்னு சொல்லிட்டு செலவை வந்து சிக்கனமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை வந்து நல்ல மாதிரி கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும். அதுக்கு வந்து சுக்கிரனே உதவி செய்யுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்கும்போது குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக குரு வக்ரகதியிலிருந்து 11ஆம் இடத்துல குரு இருந்தும் ஒரு பயனும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரகதி இல்லாமல் நேர்கதியில் சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். மன மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுப்பார். நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ ஒரு 10 விதமான டார்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 3 டார்கெட்டை நிறைவேற்றி கொடுத்துருவாருங்கிறதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த குருவோட பார்வையும் பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல கிடைக்குது, 5ஆம் இடத்துல கிடைக்குது, 7ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால இந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன தான் கொடுத்தாலும் அந்த நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருவாய்ங்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருவாய் வந்ததுன்னா கூடவே இன்னொரு வருவாயும் சேர்ந்து வரும். ஆக 2 விதங்களில் வருவாயை கொடுக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால மற்ற எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு வரலாங்கிறது பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே சமயம் இந்த சூரியன் சனி சேர்க்கை கூடவே செவ்வாயும் போய் அதோடு சேருவதனால அது வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து நெருக்கடி, கஷ்டம், அதுக்கப்புறம் வந்து உடனே என்ன பண்ணுறது தெரியாத அந்த குழப்பத்தெல்லாம் தொடர்ச்சியாக உருவாக்கும். அதனால் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்ற ராசிக்காரர்களைப் போல நீங்களும் நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நெருக்கடியிலேருந்து வெளியில் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும். என்ன நேயர்களே, சிம்ம ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து கன்னி ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.